வணக்கம். இன்றைக்கி வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. நான் வந்து ரித்து பார்ட்ஸ்லேருந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்களும் ஃபெர்டிலைசரும் வாங்கியிருக்கிறேங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம ரித்து பார்ட்ஸில் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோங்க. ரொம்ப நல்ல தரமாகவே இருந்தது. அது கூட நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போது நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்து நான் பெர்லைட் கூட போட்டிருந்தேன், அது மேலே வச்சுருக்குறாங்க பாருங்கள். 1 கிலோ பெர்லைட் வந்து போட்டிருக்கிறேன். இதை நான் வெளியில் எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கிறேன், அதோட விலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதை நம்ம பிரிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரித்தாச்சு. இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு சுற்றி நல்லா டைட்டாக நல்லா பாதுகாப்பாக தாங்க வச்சு விட்ருக்குறாங்க. சேஃப் பவுட்ருமே அதே மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு தான் நமக்கு சுற்றி வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து எதுவும் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பாதுகாப்பாக தான் பேக்கிங் இருந்தது. நான் என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அதோட அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெர்லைட் பார்க்கலாம். நான் 1 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. இந்த பெர்லைட் வந்து 1 கிலோ 130 ரூபாய் வருது. நான் ஏற்கனவே ரித்து பார்ட்ஸ்லேயே வந்து இந்த பெர்லைட் வாங்கியிருந்தேங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த பெர்லைட் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லி. உண்மையாகவே இது பெர்லைட் வந்து நம்ம அடினியம் செடி மண் கலவைக்கு வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குதுங்க. நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணுக்கும் சரிங்க. அதே மாதிரி மண் வந்து நல்ல தளர்வாக இருக்கிறதால வேர்கள் வந்து நல்ல பரவி போகிறதுக்கு அடினியம் செடிகளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, என்கிட்ட நிறைய செடிகள் இருக்கிறதால நான் இது எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்துறதில்ல. என்கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான கலர் பூக்கள் உள்ள செடிகளாகட்டும், இல்லைனா ஒரு நமக்கு பிடிச்ச செடிகள் இருக்குல்லங்க, ஒரு சில செடிகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த மாதிரி செடிகளுக்கு நான் இதை வந்து மண் கலவையில் கலந்துக்கிறேன். அடுத்தது வந்து சேஃப் பவுடருங்க. இது வந்து ஒரு ஃபங்கிசைட் பவுடர் தான். இது தெரியும் நிறைய பேருக்கு. நான் அடினியம் செடிகள் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இதோட பயன் எல்லாமே தெரியுங்க. இதுவுமே நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து செடிகள் வந்து அடினியம் செடிகளை அழுகுனா அதை அறுத்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா கிளைகள் வெட்டும்போது கூட கிளைகள் வெட்டிட்டு நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். இது வந்து 100 கிராமுங்க, 110 ரூபாய் வருது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிஏபி தாங்க. இது வந்து கெமிக்கல் கிடையாது, ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதுவரை நான் வந்து டிஏபி வாங்கி நான் பயன்படுத்தினதில்லை. இயற்கையான உரங்கள் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த முறை நான் வந்து ஆர்கானிக் டிஏபி வந்து போட்டிருக்குறேங்க. ஏன்னா செடிகள் அதிகமாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் வந்து வெளியிலையும் கொஞ்சம் உரங்கள் வாங்கி பயன்படுத்தலான்னு தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதுவுமே எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம பூச்செடிகள் வச்சுருக்கிறதால கெமிக்கல் உரங்கள் கூட போடலாங்க, தப்பில்லை. இருந்தாலுமே நான் வந்து ஒரு ஆர்கானிக் முறையிலே வந்து பண்ணலாங்கிறதுனால தான் இதை நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து 500 கிராம் இருக்குதுங்க வெயிட்டு. இதோட அமௌண்ட் வந்து 120 ரூபாய் வருது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மிராக்கிள் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 120 ரூபாய்ங்க. இது வந்து 200 கிராம் அப்படின்னு நினைக்கிறேன். 200 கிராம் 120 ரூபாய். 200 கிராம் தாங்க. இந்த உரம் வந்து நமக்கு நல்ல பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. குறிப்பாக நான் ஆர்கிட்காகவே இது வாங்கியிருக்கிறேன். ஏன்னா ஆர்கிட்க்கும் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கிட் வந்து ரொம்ப நாளாக வந்து பூக்கள் பூக்காமல் இருக்குதுங்க. நான் அதை சரியான முறையில் பராமரிக்கலை. திரும்பவும் இப்போ ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் நான் இதுவும் வாங்கியிருக்கிறேன். மற்ற பூச்செடிகளுக்குமே இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பயன்படுத்தி பார்த்துட்டு இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 4 பொருட்கள் தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். நான் இதுவரை வந்து உரங்கள் அப்படின்னு சொல்லி வெளியில் ரொம்ப வாங்கினது இல்லைங்க. நான் அப்படி வாங்கினா கூட மண்புழு உரம் வாங்கியிருக்கிறேன், போன் மீல், அப்புறம் சீவிட் ஃபெர்டிலைசர் தாங்க வாங்கியிருக்கிறேன். இந்த முறை தான் நான் இது புதுசாக வாங்கி பயன்படுத்தலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இதை வாங்கி பயன்படுத்தியிருக்கிறீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தொட்டிகள் கூட நிறைய இருக்குதுங்க, வேணுன்னா அதுவும் கூட வாங்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தனித்தனியாக என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எல்லாமே விலை விவரங்களோடையே நமக்கு தெளிவாக வந்துருங்க. அளவுகள் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.